ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர குட்டீஸ்க்கு ஹெல்த்தியாக என்ன செய்யலாம்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? இந்த மின்ட் பன்னீர் சாண்ட்விச்சை செஞ்சு கொடுங்க, மறக்காமல் சாப்பிடுவாங்க. சாஸ் செய்யறதுக்கு 2 பெரிய கியூப் பன்னீர், புதினா இலை, 4 பெப்பர், ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சி வச்சுக்கோங்க. திக் கன்சிஸ்டன்சியில் அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும், சீசனிங்க்கு நான் ஆரிகானோ சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு சீசனிங்க்கு என்ன ஹர்ப்ஸ் வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது நமக்கு ஸ்டஃபிங்க்கு ஆயிலில் பொடியாக நறுக்கின கார்லிக், ஆனியன், கேப்சிகம், கேரட்டு எல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சோண்டு மஞ்சள்தூள், கரம் மசாலா, சீசனிங்க்கு இட்டாலியன் சீசனிங், உங்களுக்கு தேவையான சீசனிங் என்ன வேணால் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு சில்லி சாஸ், கொஞ்சோண்டு டொமேட்டோ சாஸ், தேவையான அளவுக்கு உப்பு, அதுக்கப்புறம் பன்னீர் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பன்னீரை குட்டி குட்டி க்யூபாக வெட்டிக்கோங்க. அப்போ தான் நம்ம சாண்ட்விச்சில் வைக்கும் போது அது நல்லாயிருக்கும். நம்ம இப்போ செஞ்சுருக்க மின்ட் சாஸையும் நம்ம சாண்ட்விச்குள்ளே தான் வைக்க போகிறோம். அது ஒரு மாதிரி க்ரீமியாக நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. நான் டோஸ்டர் யூஸ் பண்ணுறேன் சாண்ட்விச் செய்கிறதுக்கு. தோசைக்கல்லையும் நம்ம அதை செய்யலாம். ஃபஸ்ட்டு ஒரு பக்கத்தோட ப்ரெட்டில் நல்லா நெய்யை தடவிட்டு அதை ப்ளேஸ் பண்ணிவிட்டு, அதுக்கு மேலே நம்ம செஞ்சு வச்சுருக்க மின்ட் சாஸை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு செஞ்சு வச்சுருக்க ஸ்டஃபிங்கை சேர்த்துக்கலாம். இன்னொரு பீஸ் ப்ரெட்டை மேலே வச்சதுக்கப்புறமா அதில் கீ அப்ளை பண்ணிவிட்டு டோஸ்ட் பண்ணி எடுக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் லெட்யூஸ், சீஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சாண்ட்விச் வீட்டில் செய்கிறதுனால ரொம்ப ஹெல்தி. மின்ட் சாஸுமே நம்ம ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இந்த மின்ட் சாஸை நீங்கள் சாலடு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஆரோக்கிய கினி பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.